Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா problem based on symmetric matrix with repeated eigenvalues. So non-symmetric matrixல eigenvalues non-repeated and eigenvalues repeated. So அது two type. அதே மாதிரி symmetric matrixல வந்து repeated eigenvalue and non-repeated eigenvalue-வாக இருந்து எப்படி ஐகன் வெக்டார் ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. ஸோ சிமெட்ரிக் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த எலமெண்ட் A12 இஸ் ஈக்குவல் டு A21, A33 இஸ் ஈக்குவல் டு A33. ஸோ இதுதான் A33, A11, A22, A33 அது வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தான் இருக்கலாம். பட் A12 இஸ் ஈக்குவல் டு A21. இப்போ அதே மாதிரி இப்போ A21 இஸ் ஈக்குவல் டு A12. நெக்ஸ்ட் A13 தட் இஸ் ஈக்குவல் டு A31. ஸோ அந்த மாதிரி எலமெண்ட் வந்து சேமாக இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு காலம் அப்படின்னா A11, இது A12, இது A13 இல்லைங்களா. அதே மாதிரி இப்போ A32 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோவில் செகண்ட் காலம். ஸோ தேர்ட் ரோஸ் A32 இஸ் ஈக்குவல் டு A23 இருக்கணும். ஸோ 23 அப்படின்னா இது. ஸோ அப்போது எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, சேம் வேல்யூ அப்படின்னா அதுதான் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் எல்லா வேல்யூமே வந்து பார்த்திங்க அப்படின்னா A12வும் A21வும் ஒன்று தான். அதே மாதிரி A32வும் A23யும் 1. ஸோ இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு. ஸோ இதில் ஐகன் வேல்யூஸ் ரிப்பீட்டாக இருந்தது அப்படின்னா எப்படி வந்து ஐகன் வெக்டார்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நார்மலாக கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஸோ ஃபைண்ட் த ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் ஆஃப் 0, 1, 1, 101, 110. ஸோ இந்த மேட்ரிக்ஸை ஏ மேட்ரிக்ஸ்ன்னு நான் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஐகன் வேல்யூஸ் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் தெரியும். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் என்னது நமக்கு, லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஸோ S1 எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், சம் ஆஃப் த மெயின் டயக்னல். ஸோ அப்போது 0 + 0 + 0 0 தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா S2 வந்து மைனர் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணோம். அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னது S2. ஸோ S2க்கு வந்து கிவன் மேட்ரிக்ஸில் 0, 1, 1, 0 இதுக்கு டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணணும். ப்ளஸ் 0, 1, 1, 0 ப்ளஸ் 0, 1, 1, 0. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 0 × 0 0 மைனஸ் 1 × 1 -1. அப்போ இதுக்கு -1 இதுக்கு -1 -1 மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -3 வரும். ஓகேங்களா. ஸோ தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா S3 எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், S3 வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ த கிவன் மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுதான் நமக்கு என்னது S3 வேல்யூ. ஸோ S3 இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் 0, 1, 1, 101, 110. ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூஸ் இந்த எலிமெண்ட் எடுத்திங்க அப்படின்னா என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ எடுக்க தேவையில்லை. ஸோ தென் இந்த எலிமெண்ட் பாருங்கள், -1 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டிங்கன்னா 1 × 0 0 மைனஸ் 1 × 1 -1. ஸோ -1 × -1. அதுக்கப்புறம் இந்த எலமெண்ட்டுக்கு ப்ளஸ் போட்டுட்டு 1 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டிங்கன்னா 1 × 1 1, 1 × 0 0. ஸோ 1 வரும். ஸோ -1 -1 +1. ஸோ 1 + 1 2 அப்படிங்கிற வந்து. ஸோ S1 S2 S3 வேல்யூவை வந்து நம்ம மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் வந்து கிடச்சிரும். ஸோ என்ன வரும், லாம்டா கியூப் -3 லாம்டா -2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இது பவர் 3 அப்படிங்கிறதால நான் வந்து என்ன சிந்தட்டிக் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ வந்து ஒரு ஐகன் வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கிறேன், இல்லை ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அப்போது லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, 0ன்னு வருதான்ட்டு ஈக்குவல் டு. அதே மாதிரி லாம்டா இஸ் ஈக்குவல் டு -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது, அதனுடைய வேல்யூ வந்து 0ன்னு வருது. ஸோ லாம்டாக்கு பதிலாக -1 கியூப் -1 வரும். அதே மாதிரி இங்கே 3 -3 × -1 +3 ஆகிடும். ஸோ இங்கே +3 -2 +1 +1 -1 0. ஸோ அப்போது லாம்டா இஸ் ஈக்குவல் டு -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுது இல்லைங்களா. ஸோ அப்போது அந்த லாம்டா இஸ் ஈக்குவல் டு -1ங்கிறது ஒரு ரூட்டாக நான் எடுத்துக்கிறேன். தென் லாம்டா இஸ் ஈக்குவல் டு -1 அதை யூஸ் பண்ணி நான் சிந்தட்டிக் டிவிஷனை வந்து ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதோடைய கோஃபிஷியன்ட்ஸ்லாம் எழுதிக்கோங்க. ஸோ லாம்டா கியூபோடைய கோஃபிஷியன்ட் 1, தென் லாம்டா ஸ்கொயருக்கு கோஃபிஷியன்ட் கிடையாது, ஸோ 0, லாம்டாவோடைய கோஃபிஷியன்ட் -3, தென் கான்ஸ்டன்ட் வேல்யூ -2. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா
நார்மலாக சிந்தட்டிக் டிவிஷன் அப்படின்னாலே ஃபஸ்ட் இங்கே என்ன பண்ணணும், ஜீரோன்னு போட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 1 + 0 1. ஸோ அப்புறம் இதையும் மைனஸ் பண்ணிங்க, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், -1. -1 × 1 -1. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா -1. அகைன் இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +1. -1 × -1 +1. இது ரெண்டையும் ஆட் பண்ணி -3 + 1 that is equal to -2. So -2 × -1 +2. So 2 + -2 that is equal to 0. ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம என்னென்னு ஃபார்ம் பண்ணணும், ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், ஸோ λ² - λ -2 that is equal to 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் -2, ஆட் பண்ணால் -1. ஸோ -1 × 2 -2 -1 that is equal to 2. ஸோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -1 வரும். ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும், -1, ஆட் பண்ணிங்க அப்படின்னா -λ வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னது ரூட்ஸ், என்னென்ன ரூட்ஸ் வந்திருக்கு, λ is equal to -1, λ is equal to -1, λ is equal to 2. ஸோ இங்கே ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ என்னது, -1 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகுது, தென் 2ன்னு ஒரு ஐகன் வேல்யூ இருக்குது. ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து ஐகன் வெக்டார்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஐகன் வெக்டார்ஸ்க்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், A - λI × x that is equal to 0. ஸோ இதில் வந்து A மேட்ரிக்ஸு மைனஸ் λ இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. ஸோ ஏவுடைய வேல்யூ மேட்ரிக்ஸ்லேருந்து -λI மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், இங்கே டயக்னல் எலமெண்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், அதர் எலமெண்ட் எல்லாம் அப்படி தான் வரும் இல்லைங்களா. ஸோ அப்போது டயக்னல் எலமெண்ட் வந்து 0 - λ -λ, அதே மாதிரி இங்கேயும் 0 - λ -λ, இங்கேயும் 0 - λ -λ. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிங்கன்னா x1 x2 x3, அதே மாதிரி 0வும் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதும்போது 0 0 0. ஸோ இப்போது ஐகன் வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணியிருப்போம், அதை வந்து இந்த லேம்டாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஐகன் வெக்டார்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமில் வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வித் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ். ஸோ ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் அப்படிங்கிறதால எனக்கு எந்த வேல்யூ, இப்போது 2 வேல்யூ ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ இப்போ 3 வேல்யூ ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், x1 x2 x3 எல்லாத்துக்குமே ஓவர் டேர்ம் 0 கொடுத்து நம்ம வேல்யூஸ் ஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டேர்மில், இந்த ப்ராப்ளமில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு λ is equal to -1, தென் அதர் ஐகன் வேல்யூ அதுவும் -1 தான், தேர்ட் ஐகன் வேல்யூ 2. ஸோ ஃபஸ்ட்டு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டுத்துக்கு உண்டான ஐகன் வெக்டர் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா λ is equal to 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், -2 1 1 1 -2 1 1 1 -2. ஸோ ரிமைனிங் இங்கே இருக்கிறது x1 x2 x3, அதே மாதிரி 0 0 0. ஸோ ஈக்குவேஷன் வந்து எழுதிக்கோங்க. ஸோ -2 × x1 + x2 + x3 that is equal to 0. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் வந்து 1 -2x2 plus x3 that is equal to 0. Then third equation 1 × x1 plus x2 minus 2x3 that is equal to 0. 3 equations எடுத்துக்கிறேன். So by using cross multiplication, ஓகேங்களா. ஸோ cross multiplication rule யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஐகன் வெக்டார் வந்து ஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி ஃபைன் பண்ணணும், ஸோ இதனுடைய கோஎஃபிஷியன்ட், ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து எழுதிக்கோங்க. ஸோ -2 1 1 ரிப்பீட் பண்ணுங்கள், -2 1. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 1 -2 1, அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணிங்கன்னா 1 -2. ஸோ இப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸோ x1 டிவைடட் பை 1 1 × 1 minus of 1 × 2 -2. ஸோ minus of minus plus. ஸோ 1 + 2ன்னு வந்துடும். சேம் அதே மாதிரி x2 பை 1 × 1 minus of minus 2 that is equal to 1 + 2. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 × 1 then 4 minus 2 -2 × -2 4 then minus of 1. So இப்போ 4 - 1. So x1 by 3 that is equal to x2 by 3 that is equal to x3 by 3. ஸோ இந்த வேல்யூவில் இருந்து 3ஐ காமனாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா the eigen vector x1 என்ன வரும் 1 1 1. ஸோ இதுதான் வந்து ஐகன் வெக்டார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஐகன் வெக்டார் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு ஐகன் வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்.
ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஐகன் வேல்யூ என்ன, லாம்டா இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், -(-1 + 1). ஸோ 1 1 1 1 1 1 1 1 1. ஸோ டயகனல் எலிமெண்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், ரிமைனிங் எலிமெண்ட் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதை அப்படியே எழுதிக்கோங்க, இதை அப்படியே எழுதிக்கோங்க. இதுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 1 × x1 + 1 × x2 + 1 × x3 that is equal to 0. Same x1 + x2 + x3 that is equal to 0. இந்த ரோ இந்த காலம் அப்படின்னா x1 + x2 + x3 that is equal to 0. ஸோ இதை 4 5 6 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் தான் இல்லைங்களா. ஸோ இதில் x1க்கு 0 கொடுத்தாலுமே x2க்கு 0 கொடுத்தாலுமே நம்ம வந்து 2 ஐகன் வெக்டார் மட்டும் ஃபைண்ட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ ஐகன் வெக்டார் ஃபார் த ஐகன் வேல்யூ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்ததுக்கு நமக்கு ஒரு ஐகன் வெக்டார் வந்துடுச்சு. ஸோ இப்போ ஐகன் வெக்டார் ஃபார் திஸ் ஐகன் வேல்யூ அப்படின்னும் போது நமக்கு என்ன வரும், இங்கே x1 கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஈக்குவேஷன் வரும். ஸோ இங்கே x2 கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் சேம் அதே மாதிரி வரும். ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து சிமெட்ரிக் ப்ளஸ் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ அப்படிங்கிறதால நம்ம ஆர்த்தோகனல் வெக்டாராக வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஆர்த்தோகனல் வெக்டார் எடுத்துகிட்டு தான் நம்ம ஐகன் வெக்டார் வந்து ஃபைன் பண்ணணும். அது எப்படி ஃபைன் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் வந்தது. அந்த 3 ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷன்லையுமே நீங்கள் x1 is equal to 0 எல்லாமே 3 ஈக்குவேஷனுமே சேம் இல்லையா. ஸோ அப்போ x1 is equal to 0 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் நமக்கு என்ன வரும், x2 இது 0 ஆகிடும். ஸோ x2 is equal to -x3. ஸோ இதை ரேஷியோ ஃபார்மில் எழுதுனீங்கன்னா x2/1 that is equal to x3/-1. ஸோ the eigen vector x2 that is equal to 0 1 -1. ஸோ இந்த பார்ட் தான் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஸோ எப்படி பேர்வைஸ் ஆர்த்தோகனல் வெக்டார் ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா x3 நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மில் LMN அப்படிங்கிறத நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அந்த x3 வந்து ஆர்த்தோகனல் டு x1 அண்ட் x2க்கு இருக்கணும். ஸோ x3 எதற்குடைய ஆர்த்தோகனலாக இருக்கணும், x1 அண்ட் x2 வெக்டாருக்கு ஆர்த்தோகனலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் எனி வெக்டார் இஸ் ஆர்த்தோகனல் டு அனதர் வெக்டார் அப்படின்னா ஸோ இதுதான் ஃபார்மேட். ஓகேங்களா. ஸோ அதை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா x1க்கு ஆர்த்தோகனல்னா x1 × x3 that is equal to 0. தென் அதுதான் ஆர்த்தோகனல். ஓகேங்களா. ஸோ இப்போது அது கண்டிஷன் என்ன அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா x1 இஸ் ஆர்த்தோகனல் டு x3 அப்படின்னா இந்த நமக்கு x1 வெக்டார் வந்து கிடச்சிது. ஏன்னா x1 வெக்டார் வந்து 1 1 1. ஸோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னால் ரோவை காலமாக மாற்றணும், காலமாக ரோவாக மாற்றிக்கிட்டிங்கன்னா என்ன வரும், 1 1 1. தென் இந்த x3 வந்து LMN எழுதிட்டிங்க அப்படின்னா that is equal to 0 அப்படின்னு கொடுத்திங்கன்னா நமக்கு என்ன வரும், L + M + N that is equal to 0ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த x3 வெக்டார் வந்து x2க்கு ஆர்த்தோகனலாக இருக்கும் அப்படின்றதால x2க்கு நமக்கு என்ன வந்திருக்கு, 0 1 -1 அப்படிங்கிறது தான் வெக்டார் இல்லையா. ஸோ அதை 0 1 -1 ரோவை காலமாக மாற்றி ரோவை மாற்றி எழுதிக்கிறேன். தென் LMN. ஸோ இது 0 × L + 1 × M - 1 × N that is equal to 0. M - N that is equal to 0. ஸோ M = N. ஸோ ரோ வைஸ் ரேஷியோ வைஸ் அப்படின்னும் போது M/1 that is equal to N/1. ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ M = Nங்கிறத இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இந்த ஈக்குவேஷனில். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், ஸோ L + M + N that is equal to 0. ஸோ N இருக்கிற இடத்துல நான் Mன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ L + M + M equal to 0. தென் L + 2M equal to 0. தென் L is equal to -2M. அதுக்கப்புறம் ரேஷியோ வைஸ் எழுதுனீங்கன்னா L/2 that is equal to M/-1. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நான் ஷார்ட்கட் ஒன்று சொன்னேன், டு ஃபைண்ட் தி ரேஷியோஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா LMN எழுதிக்கோங்க. ஸோ இதனுடைய கோஎஃபிஷியன்ஸ் தட் மீன்ஸ் டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ வந்து எழுதிக்கோங்க. L/M 1, இங்கே N/1 இருக்குது. ஸோ M இங்கே 1 போட்டுக்கோங்க, இங்கே 1 போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா LM. ஸோ M வந்து -1, L வந்து 2. ஓகேங்களா. ஸோ இப்போது இது வந்து பாருங்கள் எது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா
மைனஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, ரிமைனிங் வந்து சேம் நம்பர் தான் இருக்குது. ஸோ அதனால் அது அப்படியே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 into 1 2, ஸோ -1 into 1 -1, -1 into 1 -1. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் டு ஃபைண்ட் தி வேல்யூஸ். ஸோ த ஐகன் வெக்டார் x3 that is equal to என்ன வந்தது நமக்கு, LMN வந்து 2 -1 -1. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்ளம். தேங்க்யூ.